6 மாத காலம் அவகாசத்தில் உனக்கு உயர்ந்த சம்பளம் கிடைக்கக்கூடிய பணி கிடைக்கும். இப்ப ஏற்கனவே நீ ஒரு கம்பெனிக்கு முயற்சி செய்துகிட்டு இருக்கிற, அது உனக்கு வெற்றியாக நான் நடத்தி தந்துடுவேன். கால் வந்துட்டு வா. உனக்கு என்ன வேணும்? அப்படியா? அம்மா பேரு என்ன? சட அட்ட தொக்கு தொக்கு. ஆமாடா, அவள் சம்பந்தமான ஆஸ்திகளும் அவள் சம்பந்தமான ஆசைகளும் உங்க 2 பேருக்கும் உண்டு. அதனால அவளுக்கு 79 வயது வரை ஆரோக்கியம் குறையாமல் ஆயுள் பாக்கியத்தோட வாழ வச்சுட்டாங்க. அதுக்கு முன்னால உங்க பிள்ளை குட்டிகள்லாம் பெருமையாக இருந்து அனுக்கிரகத்தை பெற்று புதிய வீடு பெற்று புண்ணியமா வாழக்கூடிய பாக்கியத்தையும் தான் கால் ஒன்று வரலாம். நடமாடும் மேகம். இந்தா மகனே, நீ நினைக்கிற வேலையும் கிடைச்சாச்சு. பெரியவங்களுக்கு ஆயுள்ல கண்டம் இல்லாம காப்பாத்தி தரேன். கொஞ்சம் கடன் படாம காப்பாத்தி வெற்றி ஆகி தரேன். வேற என்ன வேணும்? இன்னும் கையில பணம் கொடுத்துட்டேன், ஏன் கவலைப்படுற? என்ன உன் பிள்ளை நல்லா கேச்சு. நீங்க எல்லாம் புண்ணியம் செஞ்சவங்க, என்னைக்கும் ஆனந்தமாக இருப்பீர்கள். வா செல்ல மகனே, வெற்றி உண்டு. உன் உள்ளத்துக்குள்ள நான் இருக்கேன், உயர்ந்து கொண்டே இருப்பாய். ஆமா, வாழ்வாங்க வாழ்வீர்கள். வாங்க. உனக்கு சரியாயிரும். பாட்டியை கொஞ்சம் பார்த்து சொல்லுதேன். கருப்பசாமிக்கு பெங்களூரிலிருந்து என்னுடைய ஆரோக்கியம், என் பணமெல்லாம் நஷ்டமாயி வேதனைப்பட்டிருக்கோன்னு ஒரு பெண்ணடியாள் கேட்கிறான். யாரம்மா அந்த பெண்மணி? வாங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? எந்த ஊர் உங்களுக்கு? பெங்களூரா? 50 வருஷத்துக்கு முன்னால எந்த ஊரு? அப்படின்னா அது எந்த ஊரு? சரி சரி. இப்போ பெங்களூருக்குள்ள வந்து உட்கார்ந்துருக்கிறேன், அப்படித்தானே? கால் வந்துட்டு வா. யாரு? சொந்தம் எல்லாருமே சொந்தம் தான். இந்தியர்களா? இந்தியர்கள் தான் நாங்க எல்லாம். இன்னொரு கால் வந்துட்டு வா. பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். பூவோடு சேர்ந்தால் நாரும் மணக்கும். சில சமயத்தில் நாரும். எலிப்பேர என்னம்மா வேணும்? புரியல. எந்த எங்க போயிருக்காரு? நான் என்னடா சொன்னேன் தம்பி? பூவோடு சேர்ந்தா நாரும் மணக்கும். சில சமயத்தில் நாரும். அவன் இவன் புருஷன் இன்னொரு பூவோட போய் கிங்கிங் பண்ணிக்கிட்டான். கிங்கிங். அதான் அப்புறம் வச்சு பூ வச்சு என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன், அப்படியே ஒட்டி ஒட்டி காட்டினேன். இப்ப அவ வயத்துக்குள்ள மருந்து போட்டிருக்கா, அதனால மதிமயங்கிட்டான். உன்னை விட அவ கொஞ்சம் குறைந்து கால் வந்துட்டுவான். நம்ம சொன்ன 6 காக்காப்பா. நான் சொன்ன எவன் கேட்கான்? எனக்கு அவதான் வேணும். உன் கூட இவ்வளவு நாள் வாழ்ந்தாச்சு, உனக்கு என்ன வேணுமோ நான் தந்துருந்தேன். அதனால நீ என்னை டென்ஷன் பண்ணனா உன்னை வேண்டாம்னு நான் முறையா டைவர்ட் பண்ணிடுவேன். அதனால இருக்கிறத வச்சுட்டு கம்முனு கடை. எப்படி கடை? கம்முனா எனது பசை வாயை திறக்காம உதட ஒட்டி வைக்கிற கம்முனு கடை. எதுவும் பேசாத. அப்படின்னா உன்னை டைவர்ட் பண்ணிடுவேன். எனக்கு அவாதான் கொண்டாட்டி. இப்ப என்னை அவாதான் நல்லா பார்க்க ஆசையா இருக்கா, கறி வச்சு தாரா, மூலமா தாரா. அதனால விட மாட்டேன். என்ன பண்றது? நீ தெய்வானையா இருந்துக்கோ, அவ வள்ளியா இருக்கட்டும். என்னம்மா? அவ்வளவுதான், என்ன செய்ய முடியும்? விட்டுக்கிடுதியா, வேண்டாம்னு விட்டுறதியா? சரி, இன்னும் குறையும் விட்டுறதியா வேணுமா? என்ன பண்றது? 2 வருஷம் இருந்த மாதிரி இன்னும் இருந்துக்கிறதியா? சோதனை மேல் சோதனை. கால் வந்துட்டு வா. ஐயா, நெல்லுக்கு இறைத்த நீர் கொஞ்சம் புல்லுக்கும் புசியும். எப்படி சொல்ற?
நெல்லுக்கு இறைத்தனி புல்லுக்கும் புசிக்கும். நெல்லும் விளையும், களையும் சேர்ந்து விளையும். தண்ணீர் வந்து பாகம் பார்க்குமாயா? பார்க்குமா? நான் நெல்லை மட்டும்தான் வாழ வைப்பேன், களையை வாழ வைக்க மாட்டேன், அது சத்தியம் பண்ணுமா? அது இயற்கை. அதனால உன் புருஷன் தரையெழுத்த போய் பார்த்தேன். அவ கூட கொஞ்ச நாள் வாழணுங்கிற விதி இருக்கு. 6 மாதம் பொறுமையாரு. அயோக்கிய பேல உன் வீட்டில் கொண்டு வந்து போடுறேன். கால் வந்துட்டு வா. என்னண்ணே, சரிதானே? சரியா தப்பானே? நியாயவான். இந்தா கண்ணை மூடு, மனத்தை ஒருநிலைப்படுத்தி பார்ப்போம். என்னைய மட்டும் நினை, கொஞ்சம் பக்கத்துல வா. என்னைய மட்டும் நினைச்சுக்கா. மாதை விட்டு பிரிஞ்சு வந்தது மாதிரி இந்தா வர வைக்கிறேன். பெருமையாக இருந்து கொடு. என்ன கர்மசாமிக்கு பெண்ணடியாளே காலில் வந்துட்டு வா. ஆப்ரேஷன் ஆப்ரேஷன் ஆப்ரேஷன். வணக்கம் அண்ணாச்சி, நல்லா இருக்கீங்களா? ஆர்பி என்னடா தம்பி, உன் பேர் என்ன பேரு? இது யாரு? மம்மி. மகனை கூப்பிட்டு வந்திருக்கா. மகனை பத்தி கேட்கணும்னு சொன்னதுக்கு உங்க அம்மா கம்முன்னு நினைக்கிட்டால. வந்தாங்க, உள்ளுக்கு இங்கிட்டு வரல, அசைக்கல. கால் வந்துட்டு வாங்க. 2 வரும். இல்லை, என்னமெல்லாம் தெரியும், ஒன்னெல்லாம் தெரியும் உனக்கு. உலக வாழ்க்கையில என்னமெல்லாம் தெரியும்டா. என்ன படிச்சிருக்க? பிஜிஏ, பிபிஏ, பிசினஸ் ஆஃப் ஆர்ட்ஸ். என்ன சரி, வேற என்ன படிக்க? எம்பிஏ படிக்க போறியா? இங்க கொஞ்சம் விவாதம் வேண்டாம். அண்ணாச்சியோ சற்று அமைதியாக இருங்க. அண்ணாச்சி, என்ன வேணும் உனக்கு? வேலை உனக்கு இந்த ஆண்டுல கிடைக்காது. 2026 3வது மாதத்துக்கு பிறகு உனக்கு உத்தியோகம் கிடைக்கும். நீ நினைக்கிற ஐடி கம்பெனில கிடைச்சா? கிடைச்சாச்சு. அது வரை முயற்சி செய், வெற்றியாக நடக்கும். அதற்கு இடையில மம்மி, நான் ஒரு பொண்ணை விரும்புத மம்மி, அவளைத்தான் கல்யாணம் முடிச்சுக்கிடணும் மம்மி அப்படின்னு கொஞ்சம் கம்மியா அவங்ககிட்ட சொல்லுவான். முடிச்சுக்கிடுவியா? என் பிள்ளை நல்லா இருந்தா போதும், அவன் இஷ்டம் என்னவோ அதை நிறைவேற்ற நான் தயார். என்னடா தம்பி, சரிண்ணா? அது நடக்கும். கால் வந்துட்டு வாங்க 2 வரும். யார் கொண்டு விட போறாங்க? ஓ சரி ஓ சரி ஓ சரி ஓ சரி ஓ சரி. அதனால வேலை வாய்ப்பை உருவாக்கி தரேன், நல்வாழ்வை அமைத்து தரேன். ஒரு முறை வெளிநாடு சென்று வரணுங்கிற ஒரு சூழ்நிலை உன்னுடைய கம்பெனியின் வாயிலாக நடக்கும். உன் இஷ்டப்படி ஒன்றும் நடக்காது. அதில் உனக்கு வெற்றி உண்டு. அதற்கிடையில மனை சொத்து சம்பந்தமாக ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படும். என்ன சொல்றது? கோர்ட், ஒரு வழக்கு சந்திக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். அதுல உங்களுக்கு வெற்றி வரும். ஆனா அந்த தவறு உங்கள் பக்கம் இருக்காது. புரியுதா? ஜெயிச்சு தரேன். வேற என்ன வேணும்? பொண்ணுக்கு கல்யாணத்தை முடிச்சு வைக்கேன், சந்தோஷமா இருக்காங்க. எல்லாம் நல்லமா நடக்கும். இந்த வருத்தத்தில் நடக்கும். தாயே பொறுமையா இருங்க. 9ஆம் தேதி வந்து சேருங்க. கர்மசாமிக்கு சென்னை நல்லா இருக்கீங்க. யாரெல்லாம் வந்தீங்க? அம்மாவா சும்மாவா? கால் வந்துட்டு வா. அடுத்து நீதிமன்றத்தின் வழக்கு யாருக்கு? என்ன என்ன வழக்கு? சரி நில்லுக்கா. உன்னுடைய கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். உன் மேல ஒரு தெய்வத்தின் அருள் குடியிருக்கு. அந்த அருளை இடைப்பட்ட காலத்துல மாந்திரிகத்தால நிறுத்தி ஜனவசியத்தை குறைத்து உன் வியாபாரத்துல தடை போட்டு குழப்பத்தை உருவாக்கிட்டாங்க. அதனால வீட்டில் இருக்கும்போது அப்படியே கண்ணுக்கு கண்ட கண்ட காட்சியா தெரிந்து மண்டையெல்லாம் சுத்தி மனவேதனை அடைந்து வாழ முடியாது என்ற வேதனை உன் உள்ளத்துல. அதை நீக்கியாச்சு. இனிமே நீ சுபிட்சமா இருக்கலாம். கால் ஒன்று வா. யாரோ டைவர்ஸ் கேஸ் அப்ளை பண்ணணும்னு இருக்கிறாங்களாம். யாருப்பா அது? நடந்துகிட்டு இருக்கா? வவ்வா வவ்வா
சி வா 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 இல்ல வா வா. இதற்கிடையில உன் உடன்பிறப்பு அவளுடைய மனமும் அவ பிள்ளைகளுடைய நிலைகளும் சரியில்லாமல் துயரம் பெற்று இருக்கிறார்கள். இவைகளெல்லாம் சரியாக்கி வெற்றியாக்கி தந்தா போதுங்களா? கால் ஒன்று என்னண்ணே நல்லா இருக்கேடா? வரலாம். இந்தா உன்னுடைய வியாபாரம் தொழில் விருத்தியாகும். உன் உடம்புல இருக்கக்கூடிய தெய்வ சக்தி இனி உனக்கு உதவியாக இருக்கும். வெற்றி உண்டு. உன் பிள்ளையுடைய வாழ்க்கையை சரியாக்கி ஜெயிச்சு தரேன். உன் உடம்புல இருக்க நோயை தீர்த்து ஆரோக்கியமா வாழ வைக்கிறேன். இதெல்லாம் முன்னால வைங்க. வெற்றியாக்கி தரேன். போயிட்டு வரலாம். அடுத்த உத்தரவு பௌர்ணமியில் சென்று வருக வென்று வருக. வாப்பா வழக்கு சொத்து வழக்கு முடிச்சிருவான். மலர் கொடுத்தேன் கல்யாணம் முடிச்சேடா கைகுலுங்கு வளையலிட்டேன். உன் கட்டுமனைக்கு நான் போய் பார்த்தேன். ஏன் கல்யாணத்தை பத்தி உனக்கு கவலையே இல்லையா? இந்த உடம்பை விரும்புறதுக்கு ஒரு உயிர் இருந்தா என்ன செய்வ? கட்டிக்கிடுவெல்லாம். ஒருத்தி இருக்கா செட் ஆயிரும். கால் விட்டுருவான். சாணிக்கத்தை மூடி செய்யாமல இருப்பாங்க. என்ன கடவுளுடைய படைப்பு தானப்பா எல்லாம். உன்னுடைய சொத்து விஷயத்துல அவசியம் இல்லாம உன்னை கொண்டு போய் மாட்டி விட்டுருக்காங்க. அதனால அந்த ஆர்குமெண்ட் 6 மாத காலம் கழித்து உங்க பக்கத்துல சார்பாக முடியும். வெற்றியாக்கி தரேன். நாளை காலையில என்னை பார்த்துப்போம். இந்தா வாப்பா டைவர்ஸ் கேஸ். அடுத்து என் மகனுடைய வாழ்க்கையை நல்லாக்கணும்னு கட்டு வந்தவங்க கால் விட்டுவையா. அமைதியா இல்லைங்க அமைதியா இல்லைங்க. நல்ல காலில் விடலை. வர்றான். நான் சொல்லாட்ட நீ அங்கேயே தூங்கிடுவேன். ஏடா உனக்கு சொந்த ஊர் மெட்ராஸா? பொய் சொல்லுதிய. பாத்தியா கண்டுபிடிச்சிருவோம்லானா. இன்னொரு தடவை கால் விட்டுவான். ஏமனா சாட்டை அடிச்ச முனியாண்டி வாராம். கடவுள் வாழ்த்து பாட டி.எம். சவுந்தரராஜன் வந்திருந்தார் மாதிரி. பாப்பா உன் மனைவியை பார்த்தேன். எங்க இருக்கா? வருத்தப்படுவேன். அவளை பத்தி நம்ம ஏன் சொல்லணும்? சொல்லணுமா? டைவர்ஸ் நீ பண்ணியிருக்கியா? அவளை பத்தி உனக்கு சொல்லணுமா? டைவர்ஸ் ஓகே பண்ணிட்டு போய்கிட்டே இருக்குமா? அவன் அவன்கிட்ட வரமாட்டா. புரியுதா எனக்கு? ஏன்னா ஒரு மரத்துல இளநிலா இன்னொரு மரத்துல தேங்காடா. கால் விட்டுவா. புரிஞ்சா புரிஞ்சா புரியாட்ட விட்டுருடா. ஓ வரலாம். இந்தா உனக்கு ஒரு சிறந்த நல்ல மனம் படைத்த ஒரு பெண்மணி மனைவியாக வருவாள். உன் வாழ்க்கை நல்லா இருக்கும். கோபத்தை நீக்கிவிடு. கொடுமையான உணர்வை அழித்து விடு. குளிர்ந்த நிலைகளோடு வாழ்வாய் உயர்வாய். இந்தா இழந்த பணங்களை வாங்கி தரேன். பசங்க உங்கள்கிட்ட வந்து சேருவாங்க. அடுத்து பேசுவோம். என் மகனுக்கு திருமணம் நடக்கணும்னு கேட்டு வந்தவங்க. திருமணமா என்னது? அதான் அதாவது திருமணத்தை பத்தி கேட்டு வந்தது யாரு? வா. வாழ்க்கை பிரிந்திருப்பதை பற்றி கேட்டு வந்தது. வாங்க வரட்டும். அவரை உள்ள விடுங்கப்பா. பெரிய மனுஷனை பெரிய மனுஷனை உள்ள விடுங்க. கரெக்ட். நில்லுக்காங்க அப்படின்னு நில்லுக்காங்க. அக்கா நீங்க போய் நின்னுக்காங்க. அக்கா கூப்பிடுற அக்கா. சந்தோஷமா உங்க பிள்ளைக்கு வாழ்க்கை பிரிஞ்சிருக்கா? பொம்பளை பிள்ளையா? ஓ ஒழுங்கா காலில் விடல. நல்ல ஒழுங்கோ. அமைதியா இருங்க. அமைதி.
உட்காரு. சென்னையில எந்த இடம்ப்பா? அடியார் திருவாமூர். நாகாத்தம்மன் எங்க இருக்காப்பா? அங்க வீடாண்ட. பக்கத்துல இருக்கோ? ஆமா. பாம்பா வந்துச்சு. அதான் கேட்டேன். உட்காரு. உன் பையனை பார்த்த உடனே பாம்பு வருது என்னன்னு கேட்டேன். பையனுக்கு சர்ப்ப தோஷம் இருக்கு. கல்யாணத்துக்கு யாரு பொண்ணு? சர்ப்பதோஷம். சர்ப்பதோஷமும் கர்ப்பதோஷமும் இருக்கு. இந்த 2 தோஷமும் இருக்கிற காரணத்தால வாழ்க்கையில ஒரு மனக்குழப்பமும் பிரச்சனையும் வந்து நீதிமன்றம் செல்லுகின்ற அடிப்படையில் இருக்கிறது. அங்க போகாம சேர்த்து வச்சா போதுமா? கால் ஒன்று சொல்றத நல்ல புரிஞ்சு வரணும். உங்க இஷ்டத்துக்கு நினைச்சுக்கிட்டு வரக்கூடாது. உண்மையா இல்லையா? வரலாம். இதற்கு இடையில உன் மனையில அக்னியால் ஒரு சிறிய பயம் ஏற்படும். அப்படி என்ன அர்த்தம்? நெருப்பால ஒரு பயம் ஏற்படும். யாருக்கும் ஆபத்து இல்லாம காப்பாத்தி தருவேன். வெற்றி உண்டு. என் மகன் மருமகளை பிரிஞ்சு இருக்கான். உங்க மகா மருமகனை பிரிந்திருக்கிறாள். நான் வந்து மகன் மருமகளை பிரிஞ்சிருக்கான். உனக்கு ஆம்பளை பையன் பொண்டாட்டியை பிரிஞ்சிருக்கான். கால் ஒன்று மண்டைய உடைக்கி கருணை மிகுந்த தெய்வம். இன்னொரு தான் கால விட்டு வரலாம். கருணை மிகுந்த தெய்வம் காருண்யமூர்த்தி. அப்படியா? கேட்டு பார்ப்பேன். உட்காருங்கப்பா. உன்னுடைய எல்லைக்கு போய் பார்த்தேன். முருகப்பெருமான் வள்ளி தெய்வானையோடு காட்சி அளிக்கிறார். உங்க இடத்துல முருகப்பெருமான் இருக்காரா? எந்த எல்லை? முருகன் இருக்காரா? சரி. விநாயகர் கோயில் வீட்டு எல்லையில் இருக்கா? கால் ஒன்று வரலாம். சரிதான். அதுக்கு வேற வழி கழிச்சு தூரப்போடா. அது எழுதி கையில் வச்சிருக்காங்களே, என்ன செய்யறது? எப்பா வழக்கறிஞரை பார்த்தாங்களா? யாரு? போறாங்க. மகஜெல்லாம் எழுதி முடிச்சுட்டான், பார்த்துக்கிட்டான். ஒரு முறை உன் பிள்ளைகிட்ட பேசுவாங்க. ஒரு சின்ன பேச்சுவார்த்தையில சேர்த்து வைக்கிறேன். அதை கிழிச்சு தூரப்பட வைக்க. சேர்த்து வைக்கணுமா வேண்டாமா? கால் வந்துட்டோம். ஓ, முருகா சர்க்குருநாதா சாந்த கூட சீரா இந்தாங்க. பௌர்ணமிக்கு முதல் நாள் என்னைய வந்து பாரு. உன் பிள்ளை வாழ்க்கையை செம்மையாக்கி வெற்றியாக்கிட்டான். காட்ட வைக்கிறேன், அமுதம் ஊட்ட வைக்கிறேன். நல்லா இருக்கு. கால் வந்துட்டு வரலாம்ப்பா. கர்மசாமி, என்னுடைய தொழில்ல நிறைய பண நஷ்டமும் போட்டி பொறாமையால வேதனையும் அடைந்து வருகிறேன். என்ன தொழில்? வரலாம். வீடு நோக்கி ஓடி வந்த அன்னையே. இன்னொரு தரம். முருகா எண்ணமும் போச்சு, வியாபார தொழிலும் போச்சு. உன் பொண்ணுடைய வாழ்க்கையை போய் பார்த்தேன். நம்ம நினைக்கிற கற்பனைகளில் அவர்கள் நமக்கு வசப்பட வேண்டும். என்ன செய்யணும்? வசப்படணும். இப்ப மர்மவனுடைய மனதை தெளிவாக்கி கொண்டு வந்து சேர்க்கணுமா? என்ன பண்ணணும்? சேர்க்கணும். அந்த பக்கத்துல நான் பார்த்தேன். பெரியவங்களுக்கு மருமகா வேணும் அப்படின்னு அந்த பக்கத்துல உள்ளவங்க நினைக்கிறாங்க. இவன் மட்டும் பிடிவாதத்துல வேண்டாம் அப்படின்னு இவன் நினைக்கிறான். அதனால இவனுடைய உள்ளம் மாறும். சேர்த்து வச்சு தாரேன். கால் வந்துட்டு வரலாம். சுவாமியே ஹரிகர சுதனே அநாத ரட்சகரே. மருமகனை மனம் திருந்தி வர வைக்க, பிள்ளையோட இணைந்து வாழ வைக்கிறேன். ஒரு வரம் வேணிக்காமா? என்னம்மா வேணும்?
அவன் மனத்தை நான் திருத்துறேன், அடுத்து உன் மகளை மாத்துறேன். போயிட்டு வாங்க. பிள்ளைகள் அனாதை ஆயிடக்கூடாது பாத்தியா, அதனால் தர்மத்தை காப்பாற்றுகிறேன், வெற்றி அடைவீர்களா. ரியல் எஸ்டேட் வேற வழி இல்லாம செய்யற ஒரு தொழில் பாது. கால் வந்துட்டுவான். என்ன தொழில் அது? நிலையாத சமுத்திரமான சம்சார துறைகளில் மூழ்கி. வீட்டுல யாரோ உடல்நிலை சரியில்லாம இருக்காங்களே, யாரு? என்ன செய்து? நடக்க முடியாம கால் வீக்கம் இருக்கு. இன்னொரு கால் வந்துட்டுவான். நிஜமானதன பல பேசி அதனூடி நெடுநாளும் உழைப்புழதாகி. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 4 வருஷ காலமா தரித்திரம் பிடிச்ச ஒரு வாழ்க்கை. பொய் சொல்லக்கூடாதுன்னு நான் நினைக்கத்தான் செய்தேன் கருப்பசாமி. ஆனா உன் மேல பாரத்தை போட்டுட்டு நான் எப்படியோ பொய்ய சொல்லி மெய்ய சொல்லி ஒவ்வொருத்தங்கிட்ட இருந்து தப்பிச்சுக்கிட்டு தான் வாரேன். உண்மையா இல்லையா? அதே மாதிரி ஒரு தெளிவான ஒரு உழைப்பை நாடணும்னு நாடி போகக்கூடிய பணமும் என்கிட்ட இல்ல. அறிவுல பிளம் இருக்கு, பணத்துல பிளம் இல்லை. யாராவது உதவுவாங்க நினைச்சா 4 நாள் பேசத்தான், 5ஆவது நாள் காண மாட்டேங்குது. அவனும் நம்மளை புரிஞ்சுக்கிட்டான், அவ்வளவுதான், இந்த வண்டியை விட்டுருவோம், வேற வண்டியில ஏறி விடுவோம்னு ட்ராக் மாதிரி ஒவ்வொருத்தங்கிட்டயா பழகிக்கிட்டு உன் வண்டியை ஓட்டிக்கிட்டு அலையுதியான். உண்மைய கால் வந்து வாப்பா, 2 இடத்தை உனக்கு நான் வித்து தாரேன். அதுல ஒண்ணு கோர்ட்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸ். உனக்கு அதுல ஒரு பெரிய அமௌண்ட் கிடைக்கும். அதற்கு பிறகு ஒரு வியாபார ஸ்தாபனம் வச்சு வாழ்க்கையை ஓட்டிக்கா, கடனை தீர்த்து தாரேன். இந்த வெற்றி அடைந்துக்கா. என்னைய நம்பி வண்டியை ஓட்டுறா, நல்லா இருப்பேன். போயிட்டு வா. கருப்பசாமிக்கு சென்னை அலுமினிய ஃபேக்டரி. தனிமை பேச நான் பணம் தரேன். வரலாம். வெளிநாடு உன்னை அழைக்கிறது, செல்லலாமா? அதுக்கு வேண்டிய எல்லா ஏற்பாடுகளையும் செய்து பல கோடிகளை கையில கொடுத்து இருக்கிற பிரச்சனையை தீர்த்து உருப்படியா உயர வச்சு தாரேன். கால் ஒன்று வரலாம். இந்த அப்பா என்ன நம்பி ரேட்டை பேசு, நினைத்த அமௌண்ட் கிடைக்கும், ஜெயித்து பிள்ளைகளோட நல்ல வாழ்வேன். உனக்கு சாதகமா தான் நடக்கும், பாதகம் இல்லை. நான் இருக்க பயம் ஏன்? நன்றே பிறையும் வாழ்க. கருப்பசாமிக்கு கருப்பசாமி, என் மகன் வாழ்க்கையும் சரியா அமையல, என்னுடைய வாழ்க்கைக்கும் நிலையான தொழில் இல்லை, உடல் ஆரோக்கியமும் இல்லை என்று ஒரு கவிஞர் கேட்டு வந்திருக்கிறார். ஒரு கவிஞர், எங்க கருப்பசாமி எனக்கு பாட்டு எழுதியவன். தாயே பராசக்தி, நீ கவிஞரா? அம்மா தாயே கருமாரி, திருவேற்காட்டு எல்லையிலிருந்து யாராவது வந்திருக்கீங்களா? திருவேற்காட்டு பகுதி யாருப்பா? போரூர் வந்து அப்படி இல்லை, திருவேற்காட்டு பகுதி வரலாம். இப்ப இருக்கக்கூடிய கடனை தீர்த்து தாரேன். 6 மாத காலங்கள் அவகாசம் வேண்டும். அதற்கு பின்பு ஒரு சிறிய தொழிலை வைத்து நிலையான பணமும் வர வச்சு தாரேன். ஒரு மகனை உன் உள்ளத்தின்படி திருத்தி தெளிவடைய வைக்கிறேன். வேற என்னப்பா வேணும்? இந்த கனியை கொண்டு அந்த இடத்துல போடு, வித்துருவேன். அதுக்கு பணம் கிடைக்கும், ஜெயித்து வருவேன். கருப்பசாமிக்கு என் வாழ்க்கையில முன்னும் பின்னும் கஷ்டமா இருக்குன்னு ஒரு பெண்ணடி ஆள் கேட்டு வந்திருக்கான். பொம்பளை. உன் வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? கால் வந்துட்டு வா.
உன் இஷ்டப்படி 2 வரம் என்கிட்ட வாங்கிக்கலாம். என்ன வேணும் மகளே? லேண்டு, அதுல உனக்கு பணம் கிடைக்கும், உன் கடனும் தீரும். இந்தா வெற்றி அடைந்து வருவாய். சென்னை இன்னொரு தடவை கால் வந்துட்டு வரலாம். இந்த இடத்த முதல்ல இந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுங்க. இந்த இடத்த கிளீன் பண்ணி கொடுங்க. கட்டுமனைக்கு போய் பார்த்தேன். 1.25 ஆண்டுகளாக உன் பையனுக்கு கிரகங்கள் சரி கிடையாது. ஒரு சின்ன மைட்டப்பா உங்க வீட்டுல கிடக்க. அது என்ன மயிரா? அது எதுவும் ஒரு கோயில் பிரசாதமா? சின்ன கண்மையிட்ட பாக்கணுங்க. டிங் டிங் நல்ல மணக்க கால் உண்டு. நிலவுக்கு ஒரு நாள் ஓய்வு உண்டு. இதுக்கு இடையில உன் மகன் ஒரு பொம்பளை பிள்ளைய நினைச்சுக்கிட்டு குழப்பம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஓய், திருத்தலனா வேற மாதிரி நடந்துருண்டா தம்பி. அவனை காப்பாத்தி வெற்றி ஆக்கி தாரேன். இந்த அப்படி மகளே, உன் ஆத்த பிள்ளைக்கு ஆபத்து இல்லை, காப்பாத்துறேன். அவன் உள்ளத்தை மாத்தணும். நல்லா இருப்போம். அடுத்து பேசுவோம்பா. இன்னைக்கு உழுதப்ப உத்தரவே. அப்படியா கருத்தாமி? தென்காசி எல்லை மலையாந்தெரு நாராயணா நாராயணா நாராயணா. இந்த ஊரு நான் தென்காசி மலையாந்தெரு நாராயணசாமி கோயிலுன்னே சொல்லிட்டேனே. ஸ்டாங்கா அடிச்சுட்டேனே. சிவாய. கட்டுமனைக்கு போனேன். ஒரு வழக்கில் வெற்றி வந்திருக்கு. இன்னொரு வழக்கில் வெற்றியை நான் தந்துருவேன். உன் எதிரிக்கு ஆபத்தான சூழ்நிலை நடந்துகிட்டு இருக்கடா இயற்கையாக. அது உன்னால் அல்ல, என்னால் அல்ல, இயற்கை. உன் மகனுக்கு அரசு உத்தியோகம் உறுதியாகிவிட்டது. மாத சம்பளம் இந்த கோவில் தர்மத்துக்கு வெற்றி உண்டா மகனே. உன் கவலையும் கடனும் தீருது. போ. கர்மசாமிக்கு கோவில் பட்டி சோபன் பாப்பா கால் பாப்பா. எந்த ஊருமா உங்களுக்கெல்லாம்? சொக்கம்பட்டி நாளைய உத்தரவுல இருக்கு. ஊருக்கு போயிட்டு நாளைக்கு வாங்க. செங்கோட்டை நாகலாபுரம். நாகலாபுரம் அங்க ஒரு செங்கோட்டை இருக்க. சின்ன செங்கோட்டை இருக்கா இல்லையா? ஒரு மாரியம்மன் கோயில் இருக்குமே, இருக்கா? கால் வந்துட்டு வாங்க. நீங்களா வந்து முந்திடக்கூடாது. என்ன பொறுமையா இருக்கும். உன் மனைவிக்கு ஒரு உத்தியோகத்தை தந்தா நீ சந்தோஷம் அடைஞ்சிருவ. என்னடா? அரசாங்க உத்தியோகத்தை தார, உனக்கு பிஸ்னஸ் நடத்தார். செல்வாக்கார மகனே, அருமையா படிப்பா. அவ ஒரு மெடிக்கல் சீட் வாங்கக்கூடிய புண்ணியத்தை பெறுவான். போயிட்டு வா. இனிமே வராது. என்னைய நினைச்சுக்கா வராது. வா, நல்லா இருடா. பௌர்ணமிக்கு வந்து சேரே. ஓ அக்காவா, பெரியக்கா, ஓடியா ஓடியா ஓடியா. என்ன வேணும்? பக்கத்துல வாங்க. உன் பேத்தி எத்தனை லாங்குவேஜஸ் பேசுவா? 3 லாங்குவேஜஸ் பேசுவா. இங்கிலீஷ், ஹிந்தி, தமிழ். பேசலாம் பேச மாட்டாளா? கெட்டிக்காரு. அவளுக்கு ஹிந்திலேயே ஒரு மாப்பிள்ளை கிடைச்சா நம்ம கட்டி வச்சிடலாமா? நீ ஏத்துக்கிட மாட்டியே. அப்போ செந்தமிழ்நாட்டின் மனிதன் வேண்டும் அல்லவா? சென்னையில் இருக்கு மாப்பிள்ளை. கொண்டு வந்து சக்கரை மாதம் 3 பொரு வெற்றி ஆகும். போ. இந்த 3 மாதம் 90 நாள் ஆகும். அவ்வளவுதானே? கல்யாணத்தை முடிச்சு வச்சிருவோம். போய் உட்காருங்க.